ஆகாஷவாணி வானொலி நாடக விழா 2024 இன்று இடம்பெறுவது கோயம்புத்தூர் வானொலி நிலையம் படைத்தளிக்கும் மௌன விரதம் நகைச்சுவை நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார். கோமதி, கோமதி, இங்கதானே இருக்கேன். நான் என்னவோ பக்கத்து வீட்டுல இருக்கிற மாதிரி ஏன் சத்தம் போட்டு ஊற கூட்டுறீங்க? ஏன் கோமதி இப்படி கோவப்படுற? கோபப்படாம என்ன பண்றது? 3 மாசமா வீட்டு லோன் கட்டல, வண்டி லோன் கட்டல, டிவி லோன் கட்டல. எல்லாரும் போன் போட்டு என்ன பைத்தியக்காரி ஆக்கிடுவாங்க போல இருக்கு. எல்லா லோனையும் என் பேர்ல எல்லாம் வாங்கி போட்டிருக்கீங்க. உங்க பேர்ல வாங்கி இருந்தா அந்த டென்ஷன் என்னன்னு உங்களுக்கு நல்லா புரியும். அத தெரிஞ்சுதான் எல்லா லோனையும் உன் பேர்ல வாங்கி போட்டேன். இப்ப புரியுதா? அளவுக்கு அதிகமா லோன் வாங்கினா எவ்வளவு டென்ஷன் ஆகும்னு. பக்கத்து வீட்டுக்கார வீடு கட்டிட்டான்னு நல்லா இருந்த நம்ம வீட்டை இடிச்சு லோன் போட்டு வீடு கட்ட சொன்னேன். பக்கத்து வீட்டுக்காரன் புது வண்டி வாங்கிட்டான்னு என்னையும் புது வண்டி வாங்க சொன்னேன். பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய டிவி வாங்கிட்டான்னு நீயும் பெரிய டிவியா லோன்ல வாங்கிட்ட. திடீர்னு உன் கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. இப்ப நீ வேலைக்கு போகாம வீட்டுல இருக்க. உனக்கு வேலை இல்லங்கிறது லோன் கொடுத்தவங்களுக்கு கவலை இல்ல. டியூ கட்ட சொல்லி உன்னை தொல்லை பண்றாங்க. நீ என்ன தொல்லை பண்ற? இப்ப புரிஞ்சுட்டியா? ஆமா, என்ன இன்னைக்கு வேலையை விட்டு சீக்கிரமாவே வந்துட்டீங்க போல இருக்கு. கோமதி, வேலையவே விட்டுட்டு வந்துட்டேன். என்னங்க புதுசா ஒரு குண்டை போடுறீங்க? மீதி லோன் எல்லாம் உங்களை நம்பித்தானே இருக்கு. கோமதி, நானும் எத்தனை மாசம் தான் சம்பளம் வாங்காம வேலை செய்யறது? எங்க முதலாளி ஏற்கனவே எனக்கு 5 மாசம் சம்பளம் பாக்கி வச்சிருக்காரு. வந்தது பாரு கோவம். நான் கோமதி புருஷன், என்கிட்டவே உன் வேலையை காட்டுறியான்னு டிஃபன் கேரியரை தூக்கிட்டு உடனே வெளியே வந்துட்டேன். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? தலைக்கு மேல எத்தனை சுமை இருக்கு. கொஞ்சமாவது அத பத்தி நினைச்சு பாத்தீங்களா? சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றேன். என்ன இலவசமா போய் வேலை செய்ய சொல்றியா? சம்பளம் இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு ஒன்னா வந்துருமில்ல. அப்படி சம்பளம் கிடைக்கலன்னா கடைய உங்க பேருக்கு எழுதி வாங்கிடலாம். என்னது, கடையை எழுதி வாங்குறோமா? கோமதி, இது உனக்கே நியாயமா தெரியுதா? லட்சக்கணக்கா பணம் போட்டு நடத்துற கடைய எங்க முதலாளி எப்படி எனக்கு எழுதி கொடுப்பாரு? நம்ம பக்கத்து வீட்டு கோபால் இல்ல, கோபால் எப்படி முதலாளி என்ன தெரியுமா? கோபாலுக்கும் அவங்க முதலாளி 2 வருஷமா சம்பள பாக்கி வச்சிருந்தாராம். கோபால் போய் அவங்க முதலாளி கிட்ட என் சம்பள பாக்கிய கொடுங்கன்னு கேட்டாராம். அதுக்கு அவங்க முதலாளி சம்பளம் எல்லாம் கொடுக்க பணம் இல்ல, இந்த கடைய நீயே நடத்திக்கோன்னு எழுதி கொடுத்துட்டு பழனிக்கு போயிட்டாராம். என்ன பெக்கரா மாறிட்டாரா? அவர் அதுக்கெல்லாம் போகலீங்க. பழனியில இருக்கிற அவங்க பொண்ணு வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டாரு. இப்போ கோபால் கடைய சூப்பரா நடத்திக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி உங்க முதலாளியும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம போய் கடைய உங்க பேருக்கு எழுதி வச்சுட்டா நாளைக்கு நீங்களும் ஒரு முதலாளி தானே. அதனால நீங்க பழைய மாதிரியே அங்கேயே வேலைக்கு போங்க. கோமதி, உன் கற்பனைக்கு அளவே இல்லையா? அதிர்ஷ்டம் வாழ்க்கையில ஒரு தடவை தான் கதவை தட்டும். அது இப்போ உங்களுக்கு சம்பள பாக்கி மூலமா தட்டி இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கும் பக்கத்துல இருக்கிற ஜோசியர் கிட்ட போய் ஜோசியம் கேட்டுட்டு வரலாம். புறப்படுறீங்களா? என்ன கோமதி, நம்ம ஜாதகத்தை வாங்கிட்டு ஜோசியர் உள்ள போனா ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளவே காணோம். அவரு ஜாதகத்தை பூஜையில வச்சு எடுத்துட்டு வர போல் இருக்குங்க. சாம்பார் வாசனை கம கமனு வரத பார்த்தா அவர் சாப்பிட்டுட்டு இருக்கார் போல் இருக்கு. நாம என்னமோ டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி தெரியுது. கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ஜோசியர் காதுல விழுந்துற போகுது. அவர் சங்கடப்பட போறாருங்க. சரி, சாமி வந்துட்டாரு. அமைதியா இருக்கீங்களா? உங்க பேரு அழகேசன், உங்க மனைவி பேரு கோமதி. ஜாதகம் நல்லா பளிச்சுன்னு இருக்க. வர வழியில இப்பதான் சாமி ஜெராக்ஸ் எடுத்துட்டு வரோம்.
ஐயோ, அத சொல்லல. இந்த ஜாதகக்காரருக்கு இன்னும் 30 நாள்ல ஒரு பிரைட்டான எதிர்காலம் இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஏதாவது சந்தேகம்னா என்கிட்ட கேளுங்க. அது ஒண்ணும் இல்ல சாமி. இவருக்கு சொந்தமா தொழில் அமையுமா இல்ல காலம் முழுக்க சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போவாரான்னு? பாத்திரலாம். குரு 8ல இருக்கிறான். அதனால இவருக்கு திடீர் யோகம் எல்லாம் வரும். ஆனா நீங்க அதுக்கு சில பரிகாரங்களை செஞ்சா அந்த யோகம் சீக்கிரமா வந்து சேரும். அதுக்கு தானே உங்களை தேடி வந்தோம். என்ன பரிகாரம்னு சொல்லுங்க, உடனே செஞ்சிடுறோம். வீட்டுல தினமும் ஒரு மண்டலத்துக்கு விளக்கு ஏத்தணும். இவ்வளவுதானா? பண்ணிட்டா போச்சு. விளக்கு மட்டும் எத்தனை பத்தாது, கூட ஊதுபத்தியும் வைக்கணுங்களா? சொல்லி முடிக்கிற வரைக்கும் குறுக்க பேசாதீங்க. விளக்க பத்த வச்சுட்டு ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் நீங்க 2 பேரும் மௌன விரதம் இருக்கணும். அதாவது விளக்கேத்திட்டு 48 நாள் வெளியே யார் கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லைங்க. நீங்க 2 பேரும் யாருகிட்ட வேணாலும் பேசிக்கலாம். ஆனா நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 48 நாள் பேசிக்கவே கூடாதுன்னு சொன்னேன். சாமி என்ன சொல்றீங்க? நாங்க 2 பேரும் 48 நாள் அப்படி பேசாம மௌன விரதம் இருந்தீங்கன்னா 48 நாளைக்கு அப்புறம் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது. போங்க, அதுக்கப்புறம் நீங்க மனசுல என்ன நினைச்சிருக்கீங்களோ அதெல்லாம் சீக்கிரம் நடக்கும். ஐயோ சாமி, 48 செகண்ட் கூட என்னோட கோமதி கூட பேசாம இருக்க முடியாதே. வேற ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. ஜாதகத்தையும் தலையெழுத்தையும் மாத்தி எழுத என்னால முடியாது. 48 நாளுங்கிறத கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சாமி, கொஞ்சம் டிஸ்கவுண்ட். ராத்திரி ஆனா கோமதிக்கு அக்கம் பக்கத்து வீட்டு பிரச்சனைகளை என்கிட்ட சொன்னாதான் தூக்கமே வரும். முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க, அப்புறமா நம்ம சண்டையை வச்சுக்கலாம். சரி, ஒரே ஒரு வழிதான் இருக்குங்க. நீங்க ஒரு விளக்கு ஏத்துறதுக்கு பதிலா 3 விளக்கு ஏத்திட்டு ஒரு அரை மண்டலம், அதாவது ஒரு 24 நாள் மௌன விரதம் இருந்தா கூட ஓரளவு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஓகே, இது கூட நல்லா தான் இருக்கு சாமி. ஆமா கோமதி, இதுக்கு வேணா நான் சம்மதிக்கிறேன். 24 நாள் ஒரே வீட்டுல பேசாம ஒன்னா இருக்கலாம். வீட்டு ஹால்ல ஒரு பிளாக் போர்டை மாட்டி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எழுதி தெரிஞ்சுக்குங்க. தப்பி தவறி கூட 2 பேரும் பேசிடக்கூடாது. அதே மாதிரி நீங்க என்ன காரணத்துக்காக மௌன விரதம் இருக்கீங்கன்னு யாருகிட்டையும் மூச்சு விடக்கூடாது. அப்படி யாருகிட்டயாவது சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட எதுவுமே நடக்காது. மௌன விரதம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இந்தாங்க உங்க ஜாதகம். கோமதி, உடனே விரதத்தை ஆரம்பிச்சா நம்ம மகன் விமல் வந்து ஏன் 2 பேரும் பேச மாட்டீங்கன்னு கேட்பானே. நம்ம விமலுக்கு 1 மாசம் பரீட்சை லீவு விட்டாச்சு. போன வாரமே அவன் தாத்தா பாட்டி கூட ஊருக்கு போயாச்சு. அவன் வர்றதுக்குள்ள நம்ம விரதத்தை கச்சிதமா முடிச்சுக்கலாம். சரியா? இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம என்ன காரணத்துக்காக விரதம் இருக்கோம்னு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அப்புறம் நீங்க கடைக்கு முதலாளியும் ஆக முடியாது, நான் முதலாளி பொண்டாட்டியாகவும் ஆக முடியாது. எங்க வீட்டுக்காரரு கூட பேசி 4 நாள் ஆச்சு. ஆனா 4 நாள் 40 வருஷம் ஆன மாதிரி தெரியுது. இன்னும் 20 நாள் இருக்கு. எப்படி சமாளிக்க போறேனோ? ஆமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, லீவு நாள். அதுவுமா எங்க போய் தொலைஞ்சாரு இவரு? அவர் என் கூட பேசாட்ட கூட பரவாயில்ல, வீட்டுக்குள்ளேயே அவரை பாத்துக்கிட்டு இருந்தா எனக்கு நிம்மதியா இருக்குமே. மறந்துட்டேன், போர்டுல என்ன எழுதி வச்சிருக்காருன்னு பாக்கலாமா? நான் சினிமாவுக்கு போகிறேன், என்னை தேட வேண்டாம். ஓ, மௌன விரதத்தை சாக்கா வச்சுக்கிட்டு ஊர் சுத்த போயிட்டீங்களா? பொறுத்துருங்க, இன்னும் 20 நாள் தானே இருக்கு. மொத்தமா உங்களை பேசிக்கிறேன். கோமதி, அம்மா கோமதி. இந்த நேரத்துல இவங்க எதுக்காக வந்தாங்க? என்ன கோமதி, திருன்னு முழிக்கிற? உங்க அப்பன மாதிரியே. அம்மா வாங்கம்மா, வாங்கப்பா. திடீர்னு வந்திருக்கீங்களா? நான் தான் ஷாக் ஆயிட்டேன். ஒண்ணு இல்லம்மா, பக்கத்து வீட்டு பீதாம்பரம் இருக்காருல்ல, அவர் பொண்ணுக்கு இந்த ஊர்ல தான் கல்யாணம் வச்சிருக்காங்க. ஓஹோ, அதான் கல்யாணத்தையும் பார்த்துட்டு உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலாம்னு வந்தோம். ஆமாம்மா. என்னம்மா நல்லா இருக்கியாம்மா? மாப்பிள்ளை எங்கம்மா? அதோ அங்க பாருங்க. என்னம்மா இது பிளாக் போர்டை காட்டுற? பிளாக் போர்டுல என்னமோ எழுதி இருக்குது பாருங்க, அதை படிச்சு சொல்லுங்க. ஓ,
அதுவா சமாச்சாரம்? ம்ம். அப்படி என்ன எழுதியிருக்குது? நான் சினிமாவுக்கு போகிறேன், என்னை தேட வேண்டாம். ஏமா கோமதி, நான் சினிமாவுக்கு போறேன்னு உங்ககிட்ட நேர்லயோ இல்ல போன்லயோ சொல்ல வேண்டியதுதானே? ஏன் இப்படி பிளாக் போர்ட்ல எழுதி வச்சு போட்டு போயிருக்காரு? ஏமா திடீர்னு அவருக்கு வாய் ஏதாவது பேச முடியாம போயிடுச்சா என்ன? ஐயோ, அம்மா, ஏமா நல்லா இருக்கிற மனுஷனை நோயாளி ஆக்குறீங்க? நானும் அவரும் பேசிக்கிறது இல்ல. என்னது, நீயும் மாப்பிளையும் பேசிக்கிறது இல்லையா? நான் அப்பவே சொன்ன கேட்டீங்களா? இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கவே இல்லை, அந்த ஆள் மொழியே சரியில்லைன்னு சொன்னேன். அவரை ஒரு தடவையாவது உத்து பாத்தீங்களா நீங்க? இப்ப என் பொண்ணு வாழ்க்கையே நிம்மதி இல்லாம போச்சு. மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம எப்படி வேதனைப்பட்டு நிக்கிறா பாருங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நீ பெரிய தைரியசாலின்னு எனக்கு தெரியுமா. அதுக்காக நீ எதுக்கு பயந்து கொள்ள வேண்டாம். உனக்கு நாங்க துணை இருக்கிறோம். ஆமா, இருக்கும் இருக்கும். அடுத்தவங்களை பார்த்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு பணத்தாசை போல இருக்குது. அதான் இன்னும் வரதட்சணை வாங்கிட்டு வான்னு உன்னை கொடுமைப்படுத்துறாரு போல இருக்குது. வருட்டு வருட்டு. ஐயோ, அப்பா அப்பா அப்பா, ஏன்பா இப்படி தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த சின்ன வயசுல நான் தனியா விட்டுட்டு சினிமாவுக்கு போறதுக்கு மாப்பிளைக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? அதானே. மா மா மா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எங்க வீட்டுக்காரரு வந்துட்டாரு. வாங்க மாமா, வாங்க அத்தை, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கிறேன். என்ன மாமா, ஏதோ தொலைச்சிட்டு வந்து பேசுற மாதிரி பேசுறீங்க? என்ன மாப்பிள்ள பண்றது, உங்க வீட்டுக்கு வந்து எங்க நிம்மதியவே தொலைச்சிட்டோம் மாப்பிள்ள. அப்பா சும்மா இருங்கப்பா. எதையுமே நேர்ல பேசினாதான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மாமா, என்ன சொல்ல வர்றீங்க? நீங்க என் பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு பேசாம இப்படி பிளாக் போர்ட்ல எழுதி வச்சு போட்டு போறது ஒரு குடும்ப தலைவனுக்கு லட்சணமானு கேக்குற மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள, என் பொண்ணு என்ன தப்பு பண்ணுனா? ஏன் மாப்பிள்ள அவ கூட பேசாம இப்படி நடந்துக்கிறீங்க? அத்தை, அத பத்தி இப்ப என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. எல்லாம் உங்க பொண்ணுகிட்டே பேசிக்கோங்க. பாத்தீங்களா, நாம கேட்ட கேள்விக்கு எந்த பதிலுமே சொல்லாம டமார்னு கதவை சாத்துறாரு. நமக்கே இப்படின்னா நம்ம பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதானே. அம்மா கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. ஏம்மா நீங்க வேற எனக்கு டென்ஷன் பண்றீங்க? கோமதி, பெத்த ஒண்ணு கண் கலங்கி நிக்கிறத பாத்துட்டு என்னால எல்லாம் சும்மா இருக்க முடியாது. சம்பந்திய வர சொல்லி மாப்பிளைய கண்டிச்சு வைக்க சொல்றேன். நீ கவலைப்படாம இருமா, நாங்க இருக்கிறோம். அழகே அழகே. கோமதி, அம்மா கோமதி. வாங்க மாமா. வாங்க அத்தை. வர்றேன் அம்மா. அம்மா நானும் வந்துட்டேன். ஹே விமல், வாடா ராஜா, வா 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 வா. அம்மா அப்பா எங்கம்மா? அப்பா வேலைக்கு போயிட்டாருப்பா. ஏமா உனக்கும் அப்பாவுக்கும் சண்டையாமே? பாட்டி தாத்தா சொன்னாங்க. ஏமா சின்ன பசங்க தானே சண்டை போட்டுக்குவாங்க, நீங்க எதுக்குமா சண்டை போட்டுக்கிறீங்க? கேட்டியாமா? ஒரு சின்ன குழந்தை கேக்குறான், பதில் சொல்லு. உங்க அப்பா தான் போன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு போய் பாருங்கன்னு சொன்னாரு. அதான் என்னமோ ஏதோன்னு ஓடி வந்தோம். இந்த பெருசங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இல்லாத பிரச்சனைக்கு ஊதி ஊதி பெருசாக்கிடும் போல இருக்கே. எதுக்காக மௌன விரதம் இருக்கும்னு வெளியே சொன்னா அது பலிக்காதுன்னு ஜோசியர் வேற சொல்லி இருக்காரு. என்னம்மா கோமதி, ஏதோ யோசனையிலே இருக்கியே? அது ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க எல்லாரும் திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க தானே. இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இருங்க முதல்ல காஃபி போட்டு கொண்டு வரேன். விமல் வாடா, உனக்கு ஸ்நாக்ஸ் தரேன். ஆமாமா பசிக்குதுமா, வாமா போலாம். ஏங்க இங்க பாருங்க, உங்க சம்பந்தி சொன்னாரே பிளாக் போர்டு நடு வீட்டுல தொங்குது. நம்ம அழகு என்ன எழுதிட்டு போயிருக்கான்னு படிங்க. அப்பா அம்மா வருகிறார்கள், சுவையாக சாப்பாடு சமைத்து போடவும். அதுக்கு கோமதி என்ன எழுதியிருக்கா அத படிங்க. எனக்கு உடல் நலமில்லை, அதனால் உங்க அப்பா அம்மாவுக்கு ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் செய்து வாங்கி கொடுக்கவும். ஏங்க பாத்தீங்களா, என்னதான் நம்ம பையன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டாலும் பெத்தவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பா அம்மாவுக்கு ருசியா சாப்பாடு செஞ்சு போடுன்னு எழுதி வச்சிருக்கான்.
ஆனா இந்த கோமதி குத்துக்கல்லாட்ட வீட்டுல இருந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு ஒரு பொய்ய வேற சொல்லிட்டு ஹோட்டல்ல வாங்கி கொடுக்க சொல்லி எழுதி வச்சிருக்கா. இப்பவே தெரிஞ்சுக்குங்க யார் மேல தப்பு இருக்குன்னு. ஓ சம்பந்தி, வாங்க சம்பந்தி வாங்க. எப்ப வந்தீங்க? அரை மணி நேரம் ஆச்சு. உங்க மகன், அதுதான் எங்க மருமக எழுதி வச்சத படிச்சு பாத்தீங்களா சம்பந்தி? படிச்சோம். எனக்கு என்னவோ அழகு எழுதின விட உங்க மக கோமதி எழுதினதுதான் தப்பா தெரியுது. கோமதி தப்பா எழுதிருக்காளா? அப்படி என்ன எழுதிருக்கான்? எங்க பையன் பெத்தவங்களுக்கு சாப்பாடு செய்ய சொன்னா உங்க பொண்ணு ஹோட்டல்ல வாங்கி கொடுன்னு எழுதி வச்சிருக்கா. இதுதான் மாமனாரையும் மாமியாரையும் கவனிக்கிற விதமா? அப்படியா? ஏன் சம்பந்தி கோவப்படுறீங்க? கோமதி உடம்பு சரியில்லைன்னு தானே எழுதி இருக்கிறா. இதுல என்ன தப்பு இருக்குது? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. கோமதிக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஏன் சம்பந்தி அம்மா, எங்க பொண்ணு உடம்பு சரியில்லைன்னு பொய்யா சொல்லுது? உடம்புன்னு இருந்தா சரியில்லாமையும் போகும் தானே. அத்தை இந்தாங்க அத்தை, காப்பி எடுத்துக்கோங்க. அம்மா தாயே, அந்த காப்பிய உங்க அம்மா அப்பாவுக்கே கொடு. மாமியாரையும் மாமனாரையும் நீ பாத்துக்கிற விதம்தான் பிளாக் போர்ட்ல எழுதி வச்சிருக்கிறதுலயே தெரிஞ்சிட்டுமே. என் மகன் உங்ககிட்ட சிக்கிட்டு என்ன பாடுபடுறானோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். முதல்ல அவன் வரட்டும், அப்புறம் அவன்கிட்ட பேசிட்டு உன் கையில வாங்கி சாப்பிடுறோம். கடவுளே, நாங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு பேசாம விரதம் இருக்கோம். இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசியே நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சோறாக்கிடுவாங்க போல இருக்கு. எப்படியாவது இவங்க கிட்டேந்து என்ன காப்பாத்தி விட்டு கடவுளே. ராத்திரி 11 மணி ஆச்சு, இவரை வேற காணல. பெருசுக வேற அந்த மாதிரி தூங்காம கொட்ட முடிச்சுக்கிட்டே இருக்குங்க. என்ன நடக்க போகுதோ தெரியலையே. முதல்ல இவங்கெல்லாம் வீட்டை விட்டு போற வரைக்கும் இந்த பிளாக் போர்டை எடுத்து மறைச்சு வைக்கணும். கோமதி, அதையாமா கழட்டுற? வாங்கப்பா, எப்ப வந்தீங்க? என்ன ராத்திரி 11 மணிக்கு தூங்காம பஞ்சாயத்து? ஏன்பா வீட பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, நீ என்னடா இவ்வளவு நேரம் கழிச்சு ராத்திரி வர்ற? உனக்கும் கோமதிக்கும் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கத்தான் நாங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பா, எங்களுக்குள்ள பிரச்சனையா? எங்களுக்குள்ள தேவையில்லாம நீங்க பிரச்சனை பண்ணாம போய் தூங்குங்க. உங்கனாலதான் தூக்கத்தை தொலைச்சிட்டு எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு நான் சினிமாவுக்கு போறேன், என்ன தேட வேண்டாம்னு பிளாக் போர்ட்ல எழுதி வச்சுட்டு ஏன் போனீங்க மாப்பிள்ள? அதெல்லாம் என் பர்சனல் விஷயம். அதெல்லாம் எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்படின்னா பொண்ணை கொடுத்த எங்களுக்கு இந்த வீட்டுல என்ன மதிப்புங்கிற? மாப்பிள்ள, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்க ஏன் கோமதியோட பேசாம பிளாக் போர்ட்ல எழுதிட்டு இருக்கீங்க? உங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லைன்னா எங்க கண்ணு முன்னாடியே நீங்க கோமதியோட பேசுங்க. அத பார்த்துட்டு நாங்க சந்தோஷமா ஊர் போய் சேர்ந்துடுறோம். ஐயோ, நிலைமை புரிஞ்சுக்காம இப்படி உயிர் எடுக்கிறாங்களே. மட்டும் முடியட்டும், இந்த கோமதியை உண்டு இல்லைன்னு. என்ன மாப்பிள்ள, கேட்ட கேள்விக்கு பதில சொல்லாம சும்மா பேந்த பொழிக்கிறீங்க? இதோ பாருங்க, கோமதி ஏன் பொண்டாட்டி. அவ கூட எப்ப பேசணுமோ அப்ப பேசிக்கிறேன். தயவு செஞ்சு நீ நிம்மதியா விடுறீங்களா? நீங்க 2 பேரும் இப்படி பேசாம கீரியும் பாம்புமா இருக்கும்போது நாங்க எப்படி நிம்மதியா ஊருக்கு போக முடியும் மாப்பிள்ள? அடட பாவிகளா, போவும் வாசமுமா இருக்கிற எங்களை இப்படி கீரியும் பாம்புமா ஆக்கி போட்டீங்களே. கோமதி, ஆம்பளை தான் வீராப்பா இருப்பாங்க. நீயாவது கோபத்தை தூக்கி வீசிட்டு அவங்ககிட்ட பேச வேண்டியதானம்மா? என் புருஷன் மேல நான் எப்ப கோபப்பட்டேன்? பிரச்சனைய புதுசா டெவலப் பண்றீங்களே. சொல்லுமா, நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம திருன்னு முடிக்கிற. அது எங்க பிரச்சனைய நாங்க பாத்துக்கிறோம். யார் யாருக்கு என்ன நடக்கும்னு தலையில எழுதிருக்கோ அது மாதிரிதான் நடக்கும். அவங்க வேலையை பாத்துக்கிட்டு இப்ப கிளம்புறீங்களா? பாத்தீங்களா என் பொண்ணு எவ்வளவு வேதனைப்பட்டு பேசுறான்னு? என் மாப்பிள்ள நம்ம குடும்பத்துக்கு கதாநாயகனா வருவாருன்னு பார்த்தா இப்படி வில்லனா நிக்கிறாரே. என் பொண்ணு வாழ்க்கையே போச்சே. அம்மா கொஞ்சம் சும்மா இருமா. ஏம்மா இப்படி எல்லாம் பண்ற? இத்தனை நாளா அவங்க பொண்ணை வச்சு காப்பாத்துனது என் பையன். அவன் உங்களுக்கு இப்ப வில்லனா தெரியறானா? என் பையனுக்கு தான் அவங்க பொண்ணு வில்லியா தெரியறா. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. அம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஆளுக்கு இப்படி வார்த்தையை வளர்த்துட்டே போறீங்க. அவங்க தான் அறிவில்லாம பேசுறாங்கன்னா நீங்க அதுக்கு மேல இருப்பீங்க போல் இருக்கு.
பாத்தியாமா பாத்தியா, உன் புருஷே எங்களை அறிவில்லாதவங்கன்னு சொல்றாரு. இந்த பிரச்சனை இப்பத்திக்கு முடியாது போல் இருக்குது பரிமளா. வெடிஞ்சது நம்ம பேரை விமலை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறோம். இவங்க முடிவை அவங்க முடிவு பண்ணுவாங்க. விமல், நீ இந்த சேர்லயே உட்காந்துரு. தாத்தாவும் பாட்டியும் ரூமுக்குள்ள போய் வக்கீலங்களை பார்த்துட்டு வந்துடுறோம். சரியா? வா பரிமளா, ரூமுக்குள்ள போய் வக்கீல பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க சார், வாங்க மேடம், உட்காருங்க. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? சார், டைவர்ஸ் வேணும், அதுக்காகத்தான் வந்திருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? காலம் போன கடைசியில இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு டைவர்ஸ்? சார், டைவர்ஸ் எனக்கு இல்ல சார், என் மகளுக்கு. குழந்தை இருக்கா? சார், ஒரே ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு தான் சார் டைவர்ஸ் கேக்குறோம். சார், குழந்தைக்கெல்லாம் எப்படி சார் டைவர்ஸ் வாங்க முடியும்? சார், நான் குழந்தைன்னு சொன்னது என் பொண்ணு சார். சார், நீங்க டைவர்ஸ் கேக்குறதா சொன்னீங்களே, உங்க குழந்தை, அந்த குழந்தைக்கு குழந்தை இருக்கான்னு கேக்குறேன். ஓ, அப்படி கேட்டீங்களா? ஒரே ஒரு மகன் இருக்கான் சார். ஓ, சரி. அவன் இப்ப எங்க இருக்கான்? அவனை கொஞ்சம் விசாரிக்கணுமே. வெளியேதான் சார் உட்காந்துருக்கான். இதோ வர சொல்றேன். பரிமளா, நீ போய் விமலை கூட்டிட்டு வா. சரிங்க. டேய் விமல, வக்கீல் மாமா உங்ககிட்ட ஏதோ கேள்வி கேட்கணுமாமா சாமி. ச்சே, ஸ்கூல்ல தான் மிஸ் கேள்வி மேல கேள்வி கேட்டு உயிரை எடுக்கிறாங்கன்னா இங்க வந்து விட மாட்டேங்கிறாங்களே. சார், இவன் தான் என் பேர விமல். விமல், உனக்கு உங்க அம்மா பிடிக்குமா இல்ல உங்க அப்பா பிடிக்குமா? உங்களுக்கு யார பிடிக்கும், உங்க அம்மாவையா அப்பாவையா? எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கும். அதே மாதிரிதான் எனக்கும் ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும். யார அதிகமா பிடிக்கும்? யாராவது ஒருத்தரை சொல்லுப்பா. சார், அம்மாவை பிடிக்கும்னா உனக்கு எல்லாமே நான் தானே வாங்கி தரேன்னு அப்பா அடிப்பாரு. அப்பாவை பிடிக்கும்னா உனக்கு எல்லாமே நான் தானே செஞ்சு தரேன்னு அம்மா அடிப்பாங்க. எனக்கு எதுக்கு சார் இந்த வம்பு? ரெண்டு பேரும் எனக்கு பிடிக்கும் சார், போதுமா? என்ன சார், உங்க பேரன் இப்படி பேசுறான்? ஓகே, சரி, நான் பாத்துக்கிறேன். தம்பி, அடுத்த கேள்வி. வீட்டுல உங்க அம்மாவும் அப்பாவும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்களா? அப்படி சண்டை போடுறத எப்போது நீ நேர்ல பாத்திருக்கியா? சார், என் பாட்டியும் தாத்தாவும் தான் அடிக்கடி சண்டை போடுவாங்க. நேத்து கூட தாத்தா கூட சண்டை போட்டுட்டு இந்த பாட்டி தாத்தா மேல பூரிக்கட்டை எடுத்து வீசிட்டாங்க. சார், என்ன பையன் சொல்றத பார்த்தா டைவர்ஸ் உங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தேவைப்படாது போல. அநேகமா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் தான் தேவைப்படும் நினைக்கிறேன். பரிமளா, பாத்தியா, இவனை வச்சுட்டு என் கூட சண்டை போடாதன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன். இப்ப பாரு, வெளியே சொல்லி என் மான மரியாதையெல்லாம் வாங்குறான். சார், உங்க வீட்டு அட்ரஸ கொடுத்துட்டு போங்க. நான் உங்க வீட்டுக்கு வந்து மொத்த குடும்பத்தையும் வச்சு பேசிக்கிறேன். வக்கீல் சார், வாங்க வாங்க, வீட்டை கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டீங்களே. முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இடது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க சார். என்னது, இடது காலவா? ஏன் சார், முதல்ல வர்றவங்கள வலது கால தானே எடுத்து வச்சு வர சொல்லுவாங்க. நீங்க என்னன்னா இடது கால வச்சு வர சொல்றீங்க? சார், ஒரு நல்ல காரியம் செய்யும் போதுதான் வலது காலை எடுத்து வச்சு உள்ள வர சொல்லுவாங்க. வாங்க சார், வாங்க, உள்ள வாங்க. கோமதி, அம்மா கோமதி, யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருமா. என்னப்பா, பிளம்பர் எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நேத்துக்கே என் வீட்டுக்காரரு வேற ஒரு பிளம்பரை கூட்டிட்டு வந்து உடைஞ்சு போன பைப்ப ரெடி பண்ணிட்டாரே. நான் கூட அப்படித்தான் முதல்ல நினைச்சேன் கோமதி. இவரு பிளம்பர் இல்ல, நம்ம கேஸ எடுத்து நடத்த போற வக்கீல். என்ன கேஸா? என்னம்மா சொல்றீங்க? ஆமா கோமதி, உனக்கும் உன் வீட்டுக்காரருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்க வந்திருக்கிற வக்கீல்மா. அப்பா, அம்மா என்னப்பா சொல்றாங்க? புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா. ஒண்ணும் இல்லம்மா, உனக்கும் உன் வீட்டுக்காரருக்கு இப்ப ஒத்து வர்றது இல்ல தானே. உங்களை பிரிக்க வந்த வக்கீல்னு சொல்ல வந்தேன். இந்த ஊர்லயே டைவர்ஸ்க்கு பேர் போன ஒரே வக்கீல் இவருதாமா. இவருக்காக ஊருக்குள்ள எத்தனை பேர் டைவர்ஸ் வாங்க காத்திருக்காங்க தெரியுமா? என்ன விளையாடுறீங்களாப்பா நீங்க?
புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எத்தனை பிரச்சனை வந்தாலும் பெத்த பொண்ண புருஷன் கூட நல்லா இருக்கணும்னு பேசி முடிச்சு சேர்த்து வைக்கிற பெத்தவங்களை பாத்திருக்கேன். நீங்க என்னடான்னா எங்களை பிரிச்சு விடுறதுலயே குறியா இருக்கீங்க. அம்மா, நீயும் உன் வீட்டுக்காரரும் பயங்கரமா சண்டை போட்டு பேசாம எதிரும் புதிருமா இப்படி நிம்மதி இல்லாம நீ இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குதுமா. இத மட்டும் என் வீட்டுக்காரர் காதுல கேட்டாரு, உங்க அத்தனை பேரையும் வீட்டுக்குள்ளேயே வராம பண்ணிடுவாரு. சார் சார், என்ன மச நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தா எப்படி சார்? சீக்கிரம் ஒரு சட்டு போட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. நான் என் டைவர்ஸ் விஷயமா இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும் சார். என்னது, நீங்களும் உங்க பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ண போறீங்களா? என்ன சார் இது? ஆமா சார், உங்க வீட்டு பிரச்சனையை விட எனக்கு 10 மடங்கு பிரச்சனை. சீக்கிரம் உங்க மருமகனை வர சொன்னீங்கன்னா மேற்கொண்டு என்ன பண்ணலாம் நான் சொல்லிட்டு கிளம்பிடுவேன். யாரும் கூப்பிட வேண்டாம், நாங்களே வந்துட்டோம். என்னது, நாம வக்கீல கூட்டிட்டு வந்திருக்கோம், மாப்பிள்ள சாமியார கூட்டிட்டு வந்திருக்காரு. குடும்பம் 2ஆ போறதுக்கு மந்திரங்கிந்திரம் போடுவாரோ? அப்பா, அவர் சாமியார் இல்லப்பா, ஜோசியர். எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் தான் ஜோசியர் ஜோதிலிங்கம். இந்த அழகான அழகு குடும்பத்துல இப்ப நடந்துட்டு இருக்கிற எல்லா குழப்பத்துக்கும் பிரச்சனைகளுக்கு நான் தான் காரணம். என்னது, புதுசா நீங்க வேற? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க சாமி. சொல்றேன், சொல்லத்தானே வந்திருக்கிறேன். உங்க மகளும் மருமகனும் என்கிட்ட வந்து தொழில் சரியில்லை, நிறைய கடன் ஆயிருச்சு, குடும்பத்துல நிம்மதியே இல்ல, எங்க ஜாதகத்தை பார்த்துட்டு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நானும் இவங்களை வெளியே உட்கார வச்சுட்டு உள்ள போய் நின்னு இவங்க நடவடிக்கைகளை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். வெளியே உட்கார்ந்து இவங்க 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஏதோ பேசி வார்த்தையால சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கோமதியோட அளவுக்கு அதிகமான ஆசையினாலதான் இவங்க கடனாளி ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இந்த 2 பேரும் பேசாம இருந்தா இவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு ஒரு 24 நாள், அதாவது அரை மண்டலம் நீங்க 2 பேரும் பேசாம மௌன விரதம் இருந்தீங்கன்னா நீங்க மனசுல நினைச்சதெல்லாம் நடக்கும்னு ஒரு பொய்ய சொன்னேன். அழகு வந்து மௌன விரதம் இருந்த நாள் இருந்து குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பம் ஆயிடுச்சுன்னு சொன்னார். நான் நல்லதுக்காக சொல்ல போய் இப்படி கெடுதல்ல போயிடுச்சேன்னு சங்கடப்பட்டு நடந்த உண்மை என்னன்னு உங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சம்பந்தி, என் மக அழகு என்னையும் லட்சுமியும் ஜோசியர்கிட்ட கூட்டிட்டு போய் நடந்தவர்களும் தெரிய வச்சுட்டான். சரி, என்கிட்ட சொன்னது நீங்களே வந்து என் சம்பந்திக்கிட்ட சொல்லுங்கன்னு ஜோசியரை நான் தான் கையோட கூட்டிட்டு வந்தோம். ஆமாமா, ஒத்துமையா இருந்த நம்ம பிள்ளைங்களை பத்தி புரிஞ்சுக்காம நாம தான் தப்பா நடந்துக்கிட்டோம். அடப்பாமே, அப்படியா சமாச்சாரம்? அப்பா, 24 நாள் முடிஞ்சதும் எல்லா விவரத்தையும் உங்க எல்லார்கிட்டயும் சொல்லலாம்னு தான் இருந்தோம். அதுக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு பூகம்பத்தையே உண்டு பண்ணிட்டீங்களே. ஏங்க, நம்ம மாப்பிள்ளைக்கு எத்தனை கடன் இருந்தாலும் சரிங்க, அத்தனை கடனையும் நம்ம பணத்தை கொண்டு வந்து அடைச்சு விட்டுடுங்க. ஆமா பரிமளா. அம்மா, மாப்பிள்ளை பேர்ல தப்பு இல்லம்மா, எல்லா கடனும் என் பேர்ல தான் இருக்கு. நான் தான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டு அதையும் இதையும் வாங்கி குடும்பத்துல நிறைய கடன் பண்ணிட்டேம்மா. கோமதி, எதுவுமே நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி வாங்கியிருந்தா நாம இப்படி நிம்மதி இல்லாம அலைய வேண்டியது இல்ல. சாமி, இப்பவாவது நான் என் வீட்டுக்காரர் கூட பேசலாமா? உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேச நான் எதுக்கு இனி தடை போடணும்? தாராளமா பேசிக்கங்க. ஏங்க, என்னோட ஆசையினாலதான் நம்ம குடும்பத்துல இத்தனை பிரச்சனை வந்திருக்கு. இனிமே தேவையில்லாம அளவுக்கு அதிகமா ஆசைப்பட மாட்டேங்க. கோமதி, உலகத்துல ஆசை இல்லாத மனுஷன் யாரு? எல்லா மாதிரியும் தான் நீயும் ஆசைப்பட்ட. என்ன கொஞ்சம் அதிகமா ஆசைப்பட்ட. சொல்ல மறந்துட்டேன், நீ ஆசைப்பட்ட மாதிரி எங்க முதலாளி கடைய எனக்கே எழுதி கொடுக்கறேன்னு போன் பண்ணிட்டாரு. அப்படியா? ஐயோ, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு. ஏங்க, எனக்கு இன்னும் ஒரு சின்ன ஆசை இருக்குங்க. சின்ன ஆசையா? நீ ஆசையினாலே எனக்கு பயமா இருக்கு. ஆமா, அது என்ன சின்ன ஆசை? ஒண்ணும் இல்லைங்க, சொந்தமா ஒரு கார் வாங்கணுங்க. வானொலி நாடக விழா 2024 நேயர்கள் இதுவரை கேட்டது மௌன விரதம் நகைச்சுவை நாடகம்.
இதில் நடித்தவர்கள் CS சரவணகுமார், ஸ்ரீவித்யா வரதராஜன், ஜோதி பாலசுப்ரமணியம், தளவா M மனோகரன், K பானுமதி, பாலகுரு முத்துசாமி, S அழகேசன், S இந்திராணி மற்றும் சிறுவன் KJ சிவேஷ் ஆகியோர். தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன். அமைப்பு S விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.